கைசிரி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் சரணவரிடமா பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே பாரடி, உன் புருஷன் காணா போனதுக்கு என் மகனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்குமுறையாக கேஸை வாபஸ் வாங்கின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உங்கள் மகன் தான் எலியில் கடத்தினு ஒத்துக்கிட்டு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மகனுக்கு கடத்தலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடி, என் வயிறு இருந்து சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்க, இந்த ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எலியில் தான் காட்டுறாங்க. எலிலுக்கு அந்த கடத்தல்காரங்களுக்கு பெரிய சண்டை நடக்குது. கடைசியில் அடித்து போட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. அப்போ தீபிகா கத்துறாங்க, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கு கிடைக்கக்கூடாது, உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி வெறித்தனமாக கத்துறாங்க. உன்னை பொம்பளையும் பார்த்து இதுக்கு மேலே சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்போ தீபிகா கையில் இருந்த செல்ஃபோன் கீழே வந்துடுது. இப்போ உடனே அவங்க அப்பா காப்பாற்றிட்டாரு. அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, ஒழுங்கு மாதிரி அவன் மகளை கூப்பிட்டு போயிரு, இல்லைன்னா கழுத்து நடிச்சே கொன்று அப்படின்னு சொல்லி எழில் மிரட்டுறாரு. நீ வாமா அப்படின்னு சொல்லி தீபிகா கூப்பிட்டு போயிடுறாரு. எழில் வழியால் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. அந்நேரம் தீபிகா ஃபோனுக்கு கால் வருது. யாராக இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. உடனே எழில் அதிர்ச்சி ஆகிறாரு. எதுக்கு அம்மா கால் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அட்டன் பண்ணி தான் பண்ணுறாரு. உடனே சிறுசங்கை தீபிகா தான் லைனில் இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒளரி கொட்டிடுறாங்க. தீபிகா அவசரப்படாது, என் மகனை எதுவும் செஞ்சிடாது, அந்த கையில் பழி வாங்குறதுக்கு என் மகனை எதாவது செஞ்சிட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, கையில் நான் பார்த்துக்கிறேன், இன்னும் ஒரே மாதத்தில் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு உன்னை மருமகளை ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் தீபிகா, உனக்கு கையில் இப்போதான் எதிரி, என்னை எப்போ சபையில் அடித்தாலும் அன்னிலேருந்தே என்னோட செம்ம எதிரி அவதான், அவளை நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எழில் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்படியே கண் கலங்கி அப்படியே உட்காந்துருக்காரு. திரும்பி போலீஸில் தான் காட்டுறாங்க. அப்போ சரவணோட சித்தப்பா மூர்த்தி சொல்கிறாங்க, நாங்கள் 4 இடத்துல விசாரித்து பார்க்குறோம், எழில் தம்பி எங்கேயா கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா எழில பார்த்துறாங்க. எழில பார்த்தோன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மூர்த்தி கேட்குறா, எங்கே மாப்பிள்ளை போனீங்க, உங்களை காரன்னு சொல்லி இப்போ நாங்கள் எவ்வளோ பதட்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எழில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே மலுப்புறாரு. கையில் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மூர்த்தி சொல்கிறாங்க, உங்களை காரன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவண சித்தப்பா சொல்கிறாரு, வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. தர்மலிங்கம் எழில பார்த்தோன்னா, கையில் இங்கே பாரு மாப்பிள்ளை வந்தாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் பதில் அடிச்சுட்டு வெளியே வராங்க. எழில பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஃபீலிங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் வரைக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.